டிசம்பர் பாதியில் இருக்கோம். அடுத்து கிறிஸ்மஸ், நியூ இயர்னு எல்லாமே வரப்போகுது. இந்த டைம்ல பேக்கரி, சூப்பர் மார்க்கெட்னு எங்க திரும்பினாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிளம் கேக் தான் இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பிளம் கேக்கை நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமா செய்யலாம். பிளம் கேக் செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, அதே மாதிரி ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையும் சர்க்கரையோடு சேர்த்து பொடிக்கணும். அடுத்து கேக்ல சேர்க்கறதுக்காக டேட்ஸ், கருப்பு திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சுகர் கேரமலைஸ் பண்றதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 கப் சுகரை கேரமலைஸ் பண்ணிட்டு இது கூடவே 1 கப் நல்ல கொதிக்கிற சுடு தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா சேர்த்துக்கங்க. இதுக்கு அடுத்து ஒரு 3/4 கப் வாசனை இல்லாத குக்கிங் ஆயில், 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ், நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே ஸ்பைசஸோட சேர்த்து பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இது ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நட்ஸையும் சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் 1/2 கப் மைதாவோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 தடவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் 2 முட்டையை 1 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸோட மைதாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விடணும். மைதா மிக்ஸை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கேக் பேட்டர் ரெடி. ரெடி பண்ண கேக் பேட்டரை பட்டர் ஷீட் போட்ட ஒரு கேக் டின்னுக்கு மாற்றிட்டு 170 டிகிரியில் 70-75 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் அருமையான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி. இந்த கிறிஸ்மஸுக்கு ப்ளம் கேக்கை கடையிலேருந்து வாங்காமல் வீட்டில் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள்.